வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இந்திய மாணவர்களுக்கு ஆலய தலைவர் 7000 வெள்ளி ஊக்குவிப்பு தொகை வழங்கினார். தேசம் செய்திகள் யுவராஜ். ஏப்போ பிரபல வழக்கறிஞரும் கோலகங்சா ஸ்ரீ கணேஸ்வர் ஆலய தலைவருமான சட்ட ஆலோசகர் NP ராமச்சந்திரன் தனது பங்காக கடந்த ஆண்டு SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 25 இந்திய மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார். ஆலய மண்டபத்தில் குழுமியிருந்த பெற்றோர்கள் இந்த ஊக்குவிப்பு தொகையை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்ததோடு வரும் காலங்களில் இந்த உன்னத நிகழ்வு தொடரப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு அடுத்த ஆண்டு தொடரப்போவதாக வாக்குறுதி கொடுத்தனர். வரும் ஆண்டில் SPM தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர், வரும் ஆண்டில் 35 SPM மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன், வழக்கறிஞர். இப்போ இந்த கடந்த ஆண்டு SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு 25 மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையாக ஒரு A பெற்றவருக்கு 50 ரிங்கிட் வீதம், 25 மாணவர்களுக்கு சுமார் 7000 வெள்ளி பெருமானம் உள்ள ஊக்குவிப்பு தொகை ஞாயிறன்று கணேசர் ஆலய மண்டபத்தில் வழங்கினேன். அதுக்கு பெற்றோர்கள் நல்ல ஆதரவு தெரிவித்தார்கள். இனிவரும் காலங்களிலும் இந்த ஊக்குவிப்பு தொகை தனிப்பட்ட முறையில் தொடரப்படும் என்று குழந்தைகளுக்கு கூறியுள்ளேன். இது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் கோயில் மட்டும் ஜஸ்ட் போய் சாமியை கும்பிட்டு வர்றதுக்கு நான் என்றைக்குமே கருதுனேன். அங்கே அது ஒரு சமுதாய இடமா இருக்கணும். பலரும் கலந்து பேச ஒருத்தருக்கு ஒரு பரஸ்பரம் புரிந்து கொண்டு நமது சமூகத்தை, இந்திய சமூகத்தை, இந்துக்களை ஒருங்கிணைக்கணும். அவங்களும் பல முயற்சிகள் எடுக்கிறோம், பல காரியங்களை செய்யணும். அதுக்கு கோயில் நான் ஒரு கேடயமாக நான் பயன்பட்டு கொண்டிருக்கிறேன். இது நீண்ட காலம் தொடரும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.